வந்து ஒரு அமைப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து போராடி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஜஸ்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவர்களை வந்து தலைக்கருவா பேசுறதுக்கு வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சபையை இடிச்சிருக்கிறாங்க. அந்த சபையோட லிஸ்ட் பண்ண சொன்னலாம். யாரு இடிக்கிறாங்க, எந்த எந்த மதத்தினர் வந்து அந்த சபையை வந்து நடத்த விட மாட்டேங்கிறாங்க, எந்த கட்சிக்காரங்க வந்து அந்த சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா போடுறது இல்லை. கிறிஸ்தவர்கள் வந்து பாஸ்டர் வந்து இந்த சபையில நடத்துறாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கண்டென்ட்டை போறதுக்கு மட்டும் அப்படியே அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும், அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்கள விட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு உதவி பண்றது இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அடி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நண்பனா வந்து அவங்களுக்கு வந்து நிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு போதகரை வந்து தலைகுறைவா அவங்க ரத்தத்தை உயிர் வரைக்கும் ரத்த காட்டிட்டு மாதிரி அவங்கள ஊடகத்துல ஓகேவா. அதை நம்ம கேட்டோம்னா வச்சுக்கோ, நீ என்ன பெரிய காலத்துல இறங்கி அப்படியே பேசுறியா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, என்னால பேசதான் முடியும், உங்களால செயல இறங்க முடியும். ஓகேவா, நீங்க யூடியூப் வச்சுக்கிறீங்க, ரெகுலரா வீடியோ போட்டுங்கிறீங்க, அதனால வந்து அது வந்து உங்களால செயல்படுத்த முடியும். நீங்க செயல்படுத்தணும்னு நினைச்சா செயல்படுத்த முடியும். அதை விட்டு கிறிஸ்தவர்களை வந்து இந்த தலைவர்களா பேசிக்கணும். அது வந்து ஒரு அமைப்பு வராங்கன்னா அந்த அமைப்பை வந்து தலைவர்களா பேசிக்கிறாங்க. ஓகேவா, அமைப்பு வந்து தவறான ஒரு அமைப்பா இருந்தா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து பப்ளிஷ் பண்றது இதுதான் எவ்வளவு தவறான விஷயமா இருக்குது. ஓகேவா, அப்படி அவர் அந்த தவறை பண்ணியிருந்தாருன்னா ஆதார ரீதியமா அது வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேவா, அது தவறே இல்லை. அதோட அவர்கிட்ட கேட்டு பர்மிஷனோட நீங்க இது பண்ணுங்க. ஒரு பர்சனல் இஷ்யூ நபர்கிட்ட கேட்காம அதை வந்து உலகத்துல வந்து காட்டுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஓகேவா, அதுவும் நீங்க வந்து பிற மதத்தினரோ எது கிறிஸ்தவர்களே தலை குறைவா பேசிக்கிறீங்க. ஓகேவா, அதிக இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்னாலதான் அந்த கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்படுது. ஆனா அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறானாலே சுத்தமா தெரியல. ஓகேவா, கிறிஸ்தவர்களுக்குள்ள அதிக ஓநாய்ங்க வந்து புகுந்து இருக்கிறாங்க. அந்த ஓநாய் கூட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சில கண்டென்ட் போடுறான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை வந்து தலைவர்களா பேசி போட்டு அது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த சம்பாதிப்பு வந்து அவங்க கையில நிற்காது. ஓகேவா, அது வந்து ஒரு நியாயமா அந்த ஒரு பணத்தை வந்து அவங்க எடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் வந்து அவங்க கையில நிற்கும். மற்ற கிறிஸ்தவர்களை வந்து தலைவர்களா பேசி அதன் மூலியமா அவங்களுடைய வைத்தறிச்சல் தான் அது பார்த்தீங்களா, அந்த மூலியமா சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது வந்து எப்பவுமே அந்த காசு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நிற்காது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த யூடியூபர்ஸுங்கிறான் எதுவுமே பேசுறது இல்லை.